ஐயோ வந்துடுறா தாயே, ஒன்றும் இல்லடா. அப்போ ஒரு 8 கிலோமீட்டரு பண்ணுவாரு. இதில் வாங்க ப்ரோ, இந்த வந்து வண்டி பிடிங்க வாங்க, நான் தூக்கிறேன். தூக்கலாமா? ரெடி பிடிச்சிக்கோங்க. அடி சம்பவம் தான். ஐயோ காலமாலாம் வளர்த்துறாரு போலயே. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சஞ்சய். தென் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வத்தமலை தான் ப்ரோ. வத்தமலையில் vlog 2ங்க இன்றைக்கி. ஸோ லாஸ்ட் vlog பார்க்காதீங்க, பார்த்துட்டு கண்டினியூஸாக இந்த vlog வந்து நம்ம ஆஃப் ரோடிங் போகிறது. ஸோ ஃபஸ்ட் vlog என்டர்டைன்மெண்ட் ஃபன்னாகவே போயிருக்கும். இதுக்கு ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்கில் போவோம். ஒரு 8 to 10 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆஃப் ரோடிங்கில் போக போகிறோம். வேறு லெவலில் இருக்கும். நம்மளோட பார்த்தீங்கன்னா சுல்தான் ப்ரோ வரமாட்டார், இதோட கலந்துக்கிறாரு. இந்த ஆஃப் ரோடு வந்து கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது. ஆமாம், ரொம்ப இதுக்கப்புறம் பயங்கர கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் புல்லட்டில் ஹிமாலயனில் அடிச்சிடலாம். அருண் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் வண்டியில் வந்துடும். ஹிமாலயன் மொத்தம் 3 ஹிமாலயன் வந்து நாங்கள் ஆஃப் ரோடில் அடிச்சிருவோம். இவர் வந்து அங்கே வந்து வெயிட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் கீழே. ஸோ இதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் ஃபன்னாக போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 2:30 இல்லை 2:15 ஆகுதுங்க. ஸோ ஓகேங்க, நான் கொஞ்சம் உழையிட்டே இருப்பேன். ஸோ ஆஃப் ரோடிங் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, உங்கள் மறக்காம நம்ம லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் தட்டி விட்ருங்க. சரி, மோட்டோ விளாகில் போகலாம். 1 2 3. ஓகே கிளம்பலாம். அருணும் கிளம்பிட்டாரு. சரி, பொறுமையாக போகலாம். ஓகே ப்ரோ, முன்னாடி பார்க்கலாம், வந்துடுங்க. இந்த ஆஃப் ரோடுங்க எல்லோரும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், பொறுமையாகவே போயிட்டுருக்கலாம். ஸோ லாஸ்ட் vlog பார்க்காதீங்க, கண்டிப்பாக பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும். இந்த vlog இதுக்கப்புறம் இன்னும் ஃபன்னாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். உல்ஃபு திணறான். அடி திணறனா அந்த அளவுலாம் இல்லைங்க, பார்க்கலாம். நாமளும் ஒரு ஆஃப் ரோடு ரேசரு, நமக்குலாம் ஒரு மேட்ரா. அடி ஏய் அடி வாங்குது லைட்டாக. ஸோ பஞ்சராக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப ஏன்னா இந்த இடத்துலையும் சில வீடு இருக்குங்க மோசமான இடத்துலையும். ஆனால் இது வழியாக பூந்து ஏதோ ஒரு ஊர் வழியாக வெளியே வந்துடலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அடி போலி அடே ஏதாவது பேசலான்னு பார்த்தா பேசக்கூட முடியலையே. ஸோ நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரோ வராரு. அவர் கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டுருக்காரு. நம்ம கொஞ்சம் அப்படியே ஃப்ளோவாக போவோம். அடி ஓலி வண்டி குதிச்சு விளையாடுதுங்க. மிஷில் மேலே ஏறதுனா கூட ஏறிடலாம். ஆடி சஸ்பென்ஸ் இப்போ தான் குதிக்கவே அழகாக வரும் பாருங்க. ஆடா 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 செல்லா குட்டி, பஞ்சர் மட்டும் ஆயிராதரா. ஐயோ கால மாடுங்க, உயிர். ஐயோ காட்டுக்குள்ளே இருக்க மாடு நம்ப முடியாதுங்க, வந்து தூக்குனாலும் தூக்கிடுங்க. ஆடே போலி, இது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னே தெரில. ரோடே இல்லைங்க, எப்படி இவர் போகிறாருன்னே தெரியல. நவீன் ப்ரோ எப்படியாவது உனக்கு வெளியே வாங்க ப்ரோ. அடி போ அடாடா அடாடா. பா வண்டி என்ன ஷேக் ஆடுதுங்க. வாவ், வேற லெவல் வியூ இல்லை, செம வியூ இல்லை ப்ரோ. வியூ இல்லை இதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்படி. என்ன ப்ரோ அவங்களால வர முடியல ப்ரோ. அவங்க அங்கே வந்துடுறாங்க, நம்ம முன்னாடி போயிடலாம். நம்ம ஹிமாலயனில் அழுத்தி பிடிச்சிருவோம். போகலாம் நீங்கள் போங்க. என்ன ப்ரோ அவங்க ஒன்றே வந்துடுறாங்க. அது இல்லாமல் நம்ம சோலோவை எடுத்தால் தான் ஆஃப் ரோடு ஃபீல் நல்லாயிருக்கும். அடி Swear I won't forget this, why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless. Sitting up I'm breathless, anxiety's infectious. I feel so defenseless, betrayed and embarrassed. I hate being open, I hate being broken. I feel like an ocean filled up with emotion. Anger ain't a potion, rub it on like lotion. I can feel it soaking, reopen, the scars have awoken. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I எங்க வழியை காணோம். ஒரு ஃபோன் ஆர்ன் அடிச்சு கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன்.
அந்த பக்கமாங்க? அட ரூட்டு மாறிட்டோமாங்க. அடச்சா, ஐயோ மாட்டிக்கிச்சு. ஏறிடுற உல்ஃபு. மாட்டிச்சு ஏத்திடுறா முடியல. ஏறா அவ்வளோதான். வா, லெஃப்ட் எடுத்துடக்கூடாது, ரைட்டில் போயிருக்கணும் போல. அருண் ப்ரோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, வண்டி ஸ்கிட் ஆகிட்டு இருக்கு. ப்ரோ ஸ்லோவா மூத்த, இல்லை ரிவர்ஸ் எடுத்துருங்க ப்ரோ, லைட்டா போகலாம் போங்க. அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, நாமளே ஃப்ரண்டில் போவோமா? அடி ரைட்டு. எங்கெங்க ரோடையே காணோம். இருக்கா? இங்கே தான் இருக்குது. நம்ம தவிர டியூப்லெஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. டியூப்னா பஞ்சர் போடுறது எவ்வளோ நேரம் ஆகும் யாருக்கு சொல்ல முடியும். ஏர் ராஜா அழகா அழுத்தி பிடிச்சிட்டு ஏறிடுறா. ஆஹா, இதுக்கப்புறம் தாங்க ஆஃப் ரோடு. ப்ரோ முன்னாடி போங்க இதெல்லாம் ஓகேவா? ஏத்ரா ஜாய், ஏத்ரா அடி. ஆடாடாடாடாடா வேற மாதிரி. இங்கே ஒரே ஒரு தாத்தா மட்டும் இருக்காருங்க. நம்ம ஜருகுமலையில் பார்த்த மாதிரி அங்கே ஒரு தாத்தா, அந்த மாதிரி இங்கேயும் ஒரே ஒரு தாத்தா மட்டும் இருக்காரு. அவரோட மாடு இங்கே கட்டியிருக்காரு. பூரா மாடா இருக்கு ப்ரோ. ப்ரோ கவுர் இழுத்து கட்டுங்க, இழுத்து பிடிங்க. அங்கே எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்க. சம்பவம் தான். ஐயோ காலமாலாம் வளர்த்துறாரு போலயே. சரி ப்ரோ, இந்த மாடு தானுங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதை தாண்டுவோம், அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிப்போம். பாருங்க என்ன ப்ரோ, மாடு ஷார்ப்பு பார்த்தீங்களா? அவ்வளோதான், ஒன்றுத்துக்கு ஆகாது. தெரியலையே. ஐயோப்பா, ஷார்ப்பை பார்த்தாவே பயமாக இருக்கு. ஐயோ நான் ஆக்சுவலாக ஒரு மாடு போய் பிடிச்சிட்டோம். ஒரு மாடை தாண்டியாச்சு. அந்த ஒரு பைக் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பின்னாடி வரவன் தான் கொஞ்சம் பார்த்தாலும் கருக்குன்னு இருக்கு. அப்போ ஆமாங்கய்யா, தாண்டிட்டான்டாப்பா. கிரேட் எஸ்கேப் ப்ரோ. போகலாமா ப்ரோ? போகலாம்ல? ஓகேங்க, சேஃப்ங்க. மாடை பிடிச்சிட்டு. ஆனால் ஒரு மாடை நான் கஷ்டப்பட்டு போய் முடித்தேன். மொதல் பைக் மட்டும் நவுத்தி கொண்டு போயாச்சு. ரெண்டாவதுலாம் மாடெலாம் முட்டை வருதுங்க. கோப்ரோ வீடியோலாம் எடுக்கல, பட் செம்ம அட்வென்ச்சரோட பயமாகவும் இருந்தது. போங்க ப்ரோ, போகலாம் போங்க. வாங்க அப்படியே பொறுமையாக போகலாங்க. கண்டுபிடி வேற ஓடுதுன்னு சொல்லுங்க.
அதான் பாருங்க ஓடுது. ஐயோ கண்ணுக்குள்ளே ஃபார்வேர்டில் ஓடுது. ப்ரோ இறங்கிடுச்சா கண்ணுக்குட்டி? அடி போலி அப்பா பார்த்து ப்ரோ. சேஃபாக இருக்குடா ஜாய். நின்றுக்கிறேன்டா சாமி. ப்ரோ கண்ணுக்குட்டி ஓடிச்சா? லெஃப்ட் எடுத்துருச்சு. ஓகே அடுத்த ஸ்லாப்பில் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க வந்தாச்சு. ப்ரோ என்னாச்சு காட்டுக்குள்ளே நிற்கிறீங்க? ஓகே கைஸ், தென் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ஒருத்தர் நிறுத்தியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் அடித்தோம்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நடுவில் நிறையா மாடு ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. ஸோ அதை பிடிக்க போகும்போதெல்லாம் முட்டை வந்ததுன்னு செம ஃபன்னாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாட்டோட ஓனர் ஒரு தாத்தா மட்டும் தனியாக ஒரு காட்டில் ஒரு மாடியில் வீடு கட்டி, மாடி வீடா ப்ரோ ஓட்டு வீடா ப்ரோ? ஓட்டு வீடுன்னு நினைக்கிறேன். மேலே இங்கேருந்து அங்கேருந்து பார்த்தா தருமபுரி வியூவே தெரியும் போல். ஸோ அந்த இடத்துல இருந்தாருங்க. ஸோ நம்ம பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் இன்னும் முடியல, பாதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துல நிறுத்தி ஒன்றா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரைடை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைம் 2:45 ஆகுதுங்க. ஸோ கொஞ்சம் வாட்டர் பாட்டில் ஏற்ற போகிறதுக்கு பேசவே முடியல. ஸோ நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இதே நடுவில் நின்றுட்டுருக்கான். ஸோ இதோட சின்ன சின்ன கிளிப் வீடியோஸ் இருந்தால் எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள். Swear I won't forget this, why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless. Sitting up I'm breathless, anxiety's infectious. I feel so defenseless, betrayed and embarrassed. I hate being open, I hate being broken. ஓகே கைஸ், இந்த இடத்துல நம்ம இப்போ இந்த கிளம்பலாம். ஓகே அப்பா. ஸோ தண்ணி குடிக்கலான்னு நினச்சேங்க, வாட்டர் பாட்டில் கூட எடுத்து விளாமுட்டார் கார்த்திக் ப்ரோ. அங்கேயே எல்லாத்தையும் குடிச்சிட்டாரு போல். ஸோ தண்ணிக்கு கொஞ்சம் திண்டாட வேண்டியதான். அண்ட் தென் வந்த தூரத்தோடு இன்னும் கொஞ்சம் தூரம் சேர்த்து போகணும். இன்னும் ஆஃப் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அருண் ப்ரோ இங்கே வந்திருக்காராம்மா. ஸோ பார்த்துக்கலாம். அப்போ வரும்போது இந்த மாதிரி க்ரீனிஷாலாம் இல்லைங்க, கொஞ்சம் ஆஃப் ரோடாக ரகடாக தான் இருந்தது தான். இப்போ தான் எல்லாம் க்ரீனிஷாக அப்படி இப்படின்னு மோசமாக இருக்குது. ஏன் நிற்கிறாங்க? போகலாம் ப்ரோ. தண்ணி தாகும், எனக்கு பசி எடுத்துருச்சு சொல்ல போனால். அடி போயிட்டே இருக்கலாம். அடி ஆஹா, என்னங்க மேலே எதுவும் விழுந்துச்சு? என்ன ப்ரோ ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு? போங்க வரலாம். கால் மேலே ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சுங்க, பயந்துட்டேன். ஐயோ கிரேட், தப்பிச்சிடுறாஜா. ஆஹா, இதெல்லாம் ரூட்டா? ஏதோ ரூட் மாதிரியே தெரியலையே. என்னாச்சு? வண்டி கீழே வச்சிட்டாரா? ஆத்தி, வண்டி கீழே வச்சிட்டாருங்களாட்டு. இந்த இடம் எனக்கே ரிஸ்க்கு தான். ஆடி ப்ரோ, இந்த வண்டி வந்து பிடிக்கிறீங்க, நான் தூக்குறேன். கீழே வச்சிட்டாரு. சும்மா அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. இந்த வந்து வண்டி பிடிக்குவாங்க, நான் தூக்கிக்கிறேன். ப்ரோ கொஞ்சம் சேஃபாக வாங்க ப்ரோ. விஜய் ப்ரோ, அருண் ப்ரோ இல்லை, அருண் ப்ரோ சேஃபாக வாங்க ப்ரோ. பிரேக் பிடிச்சிக்கோங்க, அழுத்தி பிடிச்சோங்க. ப்ரோ இருங்க, நானும் அந்த பக்கம் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரோட்டுக்கு போகணுங்க. சொன்னாங்க, அதான் வந்தோம். ஓகே, பிடிக்க தூக்கலாமா? ரெடி, பிடிச்சிக்கோங்க. அடி ஓகே ப்ரோ. ஓகே, பார்த்து சேஃப் ப்ரோ.
ஐயோ எவ்வளோ மோசமாக இருக்குது ப்ரோ ஆஃப் ரோடு. வண்டி போக முடியாதா? வண்டி ஏறாதா? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தேண்ணா, வண்டியிலே தான் வந்தேன். தண்ணி அடிச்சு போயிடலாம். என்ன பண்ணுறது? எது வழி? இதே தான் அங்கே போய் என்ன பண்ணுறது? அந்த இடத்துல ஆ அந்த வழியாங்க? ஆ அது வந்து கல் ஏறின வண்டி என்ன கஷ்டம். நீங்கள் கப்பல் அதிலே போயிருக்கலாம். அப்புறம் வந்த வழியா வந்த வழியாக திருப்பி எப்படின்னா அவ்வளோ தூரம் போகிறது, அதுவும் ரொம்ப கஷ்டம்தான். அது வண்டி ஏறணும். இதில் வந்து இது கஷ்டமா? இது கூட வந்துடலாம், இது வந்துடலாம். மாதிரி ஏற முடியும். அந்த இடத்துல அதை விட்டு அதேட்டே வண்டி போயிருமா ப்ரோ? அது ஒன்று தான் ப்ரோ, ஏற்றிடலாம் வாங்க. அது ஒன்று தான் ஏற்றிட்டே வண்டி போயிடும், விடுங்க. வாங்க வாங்க வாங்க. முன்ன நீட்டாக இருந்துச்சு, இப்போ எங்களுக்கு தெரியாது. ஏதோ கல் எடுத்து இந்த கண்ணு கீழே போடுங்க. எங்கே எந்த இடத்துல போய் போட்டோம்? கொடுங்க. அப்படி எந்திரிச்சுக்கோங்க. எந்திரிங்க. விடுங்க. இப்போ உக்காந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. கொடுங்க. போகலாம். இல்லை அந்த இடத்துல மட்டும் சேஃபாக போங்க. ரைட் சைடு மட்டும் கால் பண்ணிடாதீங்க. ரைட் சைடு மட்டும் கால் பண்ணிடாதீங்க. ஒரு முறுக்கு டக்குன்னு ஏறி போயிடலாம். போங்க, வந்துடுறேன் பின்னாடி. ஓகே, இப்போ நம்மளோட டேர்ன். ஓகே கைஸ், போகலாம். ஆஹா, அவர் பைக் வேறு வச்சு எடுத்துட்டாரு. ஸோ இதில் கால் மாட்டுதுங்க ப்ரோ. லெஃப்ட் சைடு கால் மாட்டுது பாருங்க செடியில். அதனால தான் ஸ்லிப் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன் விக்கி ப்ரோ. ஐயோ கடவுளே, ஆஹா மாட்டிச்சுரா. அடி போலி உல்ஃபே ஒன்றும் இல்லடா. அவ்வளோதாங்க, வந்தாச்சுடா. ப்ரோ ஓகே அப்பா முடியல சாமி. என்னங்க அமேசான் கட் பண்ணுறதுக்கு இந்த ரோடு எங்கே ரூட் இருக்குன்னே தெரில. எப்படியே கண்டுபிடிச்சி போவோம். சரி வாங்க போவோம் பொறுமையாக. ஓகே, அடடா முடியலடா சாமி. எப்படியும் அசாபசான்னு வந்துட்டுங்க ப்ரோ. அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அப்பா முடியுதுங்க. சரி சார், ரெஸ்ட் வேணும். ஐயோப்பா. ஸோ நாம் போனாலும் முன்னாடி அவர் திருப்பி கீழே போட்டாருங்க நவீன் ப்ரோ. ஸோ திருப்பி அவர் வண்டி எடுத்து திருப்பி மேலே போய் விட்டுட்டு திருப்பி நம்ம வண்டி போய் எடுத்து வரேன். ஸோ அதனால் மூச்சு வாங்குதுங்க. இதில் வாங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற அந்த vlog கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. உல்ஃபு உனக்கு எது ஆகும் நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்க, அப்படியே போயிடலாம். அடி போலி அப்பா, இப்போ தான் நாங்கள் ஒரு வானத்தையே பார்க்குறோம். வா வேற லெவலியா, செம்ம அட்வென்ச்சர். இப்போ தாங்க ப்ளைனாக வானத்தையே பார்க்குறோம்னா காட்டுக்குள்ளே வந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு. ஏன் ப்ரோ ஆனா ப்ரோ ரூட்டு தெரியாம மாறி போயிடுவோம் ப்ரோ. ஓகே போகாது, ஊரில் இருக்கிறவங்களாம் பார்த்தா போகாதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. என்ன பண்ண போகிறேன்னே தெரில. உல்ஃபே பஞ்சர் மட்டும் ஆகிட்டாதரா ப்ளீஸ்ரா. ப்ரோ வாங்க போகலாம்ல, லெஃப்டாக ரூட்டு போகுது, லெஃப்டாக ரூட்டு போகுது, அது லேட் இருக்குதுங்க. உல்ஃபே வந்துடுறா அவ்வளோதான்டாப்பா, கிரேட்ரா. ஐயாப்பா ஐயோப்பா, லெஃப்ட்டு கிஃப்ட்டு ஏறி எலி போயிடாதரா. அவ்வளோதாங்க வந்துட்டாங்க. ஏவா எவ்வளோ தூரம் வந்திருக்கேனே தெரியலையே. காய்ஸ் ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. ரூட்டை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஐயோ வந்துடுறா தாயே, ஒன்றும் இல்லடா. அப்பா பின்னாடி அந்த கோரைடர்ஸ்லாம் இருக்காங்களான்னு கூட தெரில. ஏவா எங்கேயோ வெளியே வந்திருக்கேன், ரோட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலையே. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். தருமராஜ் அண்ணா, ஐயோ இவர் வேறு இந்த நேரத்தை கால் பண்ணுறேன். என் ஃபோன் வேறு அங்கேயே மாட்டிக்கிச்சு. ஸோ நாம் வந்துட்டோங்க, மிஷின் கம்ப்ளீட்டட்னு நினைக்கிறேன். ஐயோ அப்பா வெறும் மூச்சு விட்றா ஜாயே. ஆனால் கோரைடர்ஸ்லாம் வந்தாங்களா இல்லையான்னு கூட தெரில. எப்படி எந்தலையாக போயிருந்தீங்களா? ஓகேங்க. அப்பா அடி வண்டிக்கு நிறுத்திடலாமாங்க? ஐயோ உல்ஃபுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியலையே. ஸோ கோரைடர்ஸ் வர வரை வெயிட் பண்ண வேணாம். ஸோ நான் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் டக்குன்னு எப்படியும் கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி வந்துட்டேன். பட் ஆனால் அடி செம்மையாக விழுந்துருக்கு வண்டிக்கு. பட் எல்லாம் அடியில் தான் விழுந்துருக்கும். ஓரளவுக்கு நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன் உல்ஃபுக்கு ஏதாவது மாதிரி. பட் ஆனால் டயரெல்லாம் தேஞ்சிட்டு போயிடுச்சுங்க. ஸோபா வேறு லெவல் அட்வென்ச்சர். என் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட்டு தாறுமானான ஒரு அட்வென்ச்சர் ரோட்டில் ஓட்டினது. ஏன்னா பயங்கர ரிஸ்க் அண்ட் பயமாகவும் இருந்தது, செம்மையாக இருந்துச்சு. உங்கள் ஸ்ட்ரீட் vlogல வர இருங்க. ஹே காய்ஸ், வேறு லெவல் அட்வென்ச்சரான ஒரு ரைடு இது. உண்மையாலுமே என் லைஃப்பில் இது எதிர்பார்த்தவே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு என்னால் ஒரு அட்வென்ச்சர் ரோட்டில் ஓட்ட முடியும்னு நினச்சா கண்டிப்பாக அது இந்த இடம் தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லோரும் போக முடியாதுன்னு சிலர் வந்து சொல்கிறதும், இந்த போகவும் முடியலைங்கிறதும், நான் கோரைடர்ஸ் 2 முன்னாடி பைக்கை கீழே போட்டதும், என் உல்ஃபை கீழே போடக்கூடாதுன்னு ஒரு பதட்டமும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எதுவுமே வீடியோக்குள்ளே vlog கூட ஆன் பண்ணலைங்க நிறையா வாட்டி. ஏன்னா சேஃபாக வந்தால் போதும்னு நினச்சிட்டு இருந்தேன் பல ஃபேமிலி. ஒரு vlog கூட ஆன் பண்ணல. இப்போ இந்த அளவுக்கு ஒரு ரோட்டில் ஆஃப் ரோட் அடித்ததுக்கப்புறம் உல்ஃப் மேலே ஒரு தனி மரியாதையே எனக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வைபான இருந்தது. எனக்கு எப்படி சிரிச்சிட்டே இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு சிரிப்பாக இருந்தால் கோரைடர்ஸ் வந்துடணும். ஏன்னா நான் ஒரு கடைசி டைமில் ஒரு கஷ்டமான இடத்துலலாம் டக்குன்னு எப்படி காலை ஊனி வந்துட்டேன் வேகமாக. அவனால் வர முடியல, நீ முன்னே போங்க வந்துடுவேன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்ததுக்கப்புறம் பேசிவிட்டு நம்ம சூப்பராக அடுத்த ரைட் கன்டினியூ பண்ணி போகலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்த ரோடு வந்து ரொம்ப டேஞ்சரு.
வெளியே போய் விழுகக்கூட வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காமிக்கல, ஏன்னா ரோட் போகிறவங்கள லெஃப்ட் சைடில் பள்ளத்தாக்கெலாம் இருந்தது. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆகி வச்சோம்னா பைக்கோடு சேர்ந்து கீழே விழுற மாதிரிலாம் இருந்தது. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர் வீடியோவோட நிறுத்திக்கலான் இருக்கேன். ஸோ கோரேட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் மோட்டோ விளாகில் ஆரம்பிக்கிறேன். வேறு லெவல் ஃபன்னாகவும் போவோம். போக போகிட்ட பேசிகிட்டே வரேங்க. சொல்லுங்கண்ணா, எப்படி வந்துங்க இங்கெல்லாம்? இந்த ரோட்டிலே தான் வந்தேன். ரொம்ப கல்ல இருந்துருக்குமே, வரவே முடியல, இப்படியே வந்துட்டோம். போகும்போது இப்படி போய் இப்படி சுற்றிட்டு வந்துட்டுங்களா? அப்படிங்க, அப்படி போய் இப்படி சுற்றிட்டு வராங்க. அதில் வந்திருக்கவே முடியாது. நிறைய பேர் சொன்னாங்க. சரி, ரொம்ப மோசம் அந்த இடம். அப்படி இப்படி ரெக்வஸ்ட் பண்ணி தான் வந்தோம். என்னாலே வர முடியல, ஆனால் இன்னும் 2 பேர் வரணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப மோசம், வந்திருக்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தது. எந்த ஊருங்களா நீங்கள்? இதே ஊர். அப்படிங்களா? நாங்கள் வந்து சேலம்ங்க. சேலம். அப்படியே ஒரு வீடியோ மாதிரிலாம் அப்படியே பேசிட்டு அப்படியே விளையாடுறோம். செம சரியான ஒரு சாப்பாடு என்ன பண்ணுங்க? நீங்கள் சாப்பாடு இல்லை வந்ததுக்கப்புறம் எல்லாம் பிளான் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குங்க. காலையில் எவ்வளோ நேரத்துக்கு வந்தீங்களோ? எப்போ போவோம்? ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ரைடு அடிக்க ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு. பசி எடுத்துருச்சு எனக்கு. ஆஃபீஸ் இங்கெல்லாம் ஹோட்டலெல்லாம் எதுவும் டீ கடை ஹோட்டல் எதுவுமே கிடையாது இங்கெல்லாம் இல்லை. எங்கே உள்ளே போனால் அந்த இடத்துல ஏதாவது போனால் கடை ஒன்று இருக்குதாங்க. ஓகேங்க, மற்ற சைடில் கடை இருக்குது. அந்த கடையில் இருந்த பிஸ்கட்டுங்க தான் இருக்கும். சரி, அட்லீஸ்ட் அது இருந்தால் கூட போதும். தண்ணி கூட எல்லாம் உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம். தண்ணி சாப்பிடுங்களா? தண்ணி இருக்குங்களா? கொடுங்கண்ணா. அண்ணா, உங்கள் அன்பான பெயர்? என் பேர் லட்சுமணன். நல்ல மனிதர். தண்ணி கொடுத்து இந்த டைமில் நமக்கு தண்ணி கொடுத்து உதவுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கீழேருந்து தண்ணி நல்லா முடியலன்னு கூட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே தண்ணி கொடுத்து சாப்பிட்டுட்டு ஏப்பா என்னங்க, இது வந்து யூடியூப்பில் மோட்டோ விளாகில் வருங்க. வந்துட்டாங்க போல ப்ரோ. அப்படியே வாங்க ப்ரோ. இதெல்லாம் விவசாய பூமிங்க, விவசாயம் நடந்துட்டுருக்கு. அண்ணன் போய் நமக்கு தண்ணி எடுத்துட்டோம். வருதுங்களா? ஒன்று கால் பல்லாம் இல்லை, வரப்பில் கால் போட்டு மிதிக்கக்கூடாது. ஸோ வரப்போரமாக மிதிச்சு போகலாம், தப்பு இல்லை. ஏன்னா நான் அக்ரிகல்ச்சரை ரொம்ப லவ் பண்ணுறோம் நானும். வந்ததே பெரிய விஷயம் உயிரோட. திருப்பி இந்த பக்கம் யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிட வேண்டியதான். வந்துட்டாங்க. ரொம்ப நன்றிண்ணா. டபுள்ஸில் வந்துருக்குறாங்களே. இல்லைங்க, பரவாயில்ல இருக்கட்டுங்க. தண்ணி கொடுத்து ரொம்ப நன்றிண்ணா லட்சுமணன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோரைடர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் கச்சனம் வந்தோன்னா எல்லோரும் பைக் நிறுத்திட்டு அந்த அவர் கொடுத்த தண்ணி தாங்க இப்போ உங்கள் உயிரை காப்பாற்றுது. அண்ட் தென் வேறு லெவல் அருண் ப்ரோ ரைடு. அருண் ப்ரோ, கார்த்தி ப்ரோ, நீங்களே வந்துடக்கூடாது. சரி, ஓகே அண்ணா, செம்ம ரைட் ப்ரோ. சூப்பர் அட்வென்ச்சரு. ஸோ அது இல்லாமல் கடைசி நேரத்தில் தண்ணி கொடுத்து காப்பாற்றுறேன், உங்களுக்கு ஒரு நன்றி. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ விளாக் உங்கள்கிட்ட பேசிகிட்டே வரேன். ஓகேங்க, கிளம்பலாம். பாய்ண்ணா, நன்றி தம்பி. பாய்டா குழந்தை, டாட்டா பாய். வள ஃபேமிலி மெம்பரில் அவனும் ஒருத்தன் தம்பி, குட்டி தம்பி. அப்புறம் அருண் அண்ணா போகலாமா? போகலாங்க, சேஃபாக போகலாங்க. மேல் ரைடு இதுக்கப்புறம் ஸ்மூத் ரைடு தான். அடிபோலி ஏப்பா, முடியலடாப்பா. சரியான ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சருங்க. எப்படி சொல்கிறது, எப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த தாத்தாவும் அவர் கொடுத்தா கடைசி டைமில் அந்த முடிச்சதுக்கப்புறம் அந்த அவர் கூட்டிகிட்டு போய் காஃபி கொடுக்குறதும் சரி, தண்ணி கொடுத்தாரு. என்னால் அந்த ஒரு அன்பு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கிடைக்கல. ஒரு வேறு லெவல் சுகங்க, ஒரு ஃபுல் வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா நம்ம சுல்தான் ப்ரோலாம் எங்கே வெயிட் பண்ணுறாருன்னே தெரில. அவரை போய் வேறு பிக்கப் பண்ணோம். திருப்பி நம்ம ரெசார்ட் போக போகிறோங்க. மேபி ரெசார்ட் போய் vlog என் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்பா, அருண் ப்ரோவும் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு எல்லாம் ஓட்டிட்டாங்க. ஆனால் பெரிய கஷ்டம், உண்மையிலுமே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டங்க. புல்லட்லாம் வாய்ப்பே இல்லை. ஹிமாலயனே எனக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர். நிறைய பேரால் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஏன்னா ரிட்டன் அடித்தே தான் ஆகணும். ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் கம்ப்ளீட் பண்ணோம். இது ஒரு எனக்கு தெரிஞ்சால் எனக்கு இது மோஸ்ட் பக்கெட் லிஸ்ட் இது ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு ஆஃப் ரோட் அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இது அதுக்கான ஒரு அடையாளமாக அது சின்னமாக இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரி, ஓகே, எனக்கு பயங்கரமாக பசி எடுத்துக்கிச்சு. நம்ம போய் சாப்பிடணும். எங்கேன்னு தான்
அதான் எங்கேயாச்சும் ஒரு இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி போய் சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க. தாறு மாறு ப்ரோ, வண்டி அடி பொழந்துருச்சு எல்லாம் வண்டியும். ஆஹா, நீங்களாம் வந்துருந்தீங்கன்னா வந்துருக்கவே முடியாது. வண்டி டயர் செட் ஆகும். டயரா ரோடா ப்ரோ அது? எப்படி வந்தீங்கன்னு எல்லாருக்கும் ப்ரோ எனக்கு ஓகே. 2 வாட்டி வண்டி கீழே வச்சிட்டாரு ஒரு வேற பாவம். ஒரு டைம் கால சரியா பிடிச்சிச்சு, அப்படியே வண்டி வச்சுட்டேன். வச்சுட்டா பொறுமையாக தான் வச்சாரு. கீழே போட்டீங்களா சொல்றேன், கீழே உழுவுல அப்படியே வச்சுட்டேன் நான். இந்த பக்கம்லாம் இல்லை, இந்த பக்கம் வாங்கிருக்கு. அதான் எனக்கு அப்படியே அருண் போய் ஏதோ சமாளிச்சிட்டாரு. ஆனால் பயங்கர அட்வென்ச்சர் வந்துருந்தீங்கன்னா வச்சுக்கல பல்ல கிஞ்சிருப்பீங்க. ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. யார் டபுள்ஸ்லாம் எடுக்கவே இல்லையே, நடந்தா வந்தார். ஆமாம் ஆனால் செம்ம அட்வென்ச்சர் ப்ரோ. வீடியோ மேபி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு, தாறுமாறாக இருந்தது. ஓகே லெட்ஸ் மூவ், சாப்பிட போகலாம். எத்தனை பேர் ஏறணும் விக்கணுமா? மலை மலை அது இன்னும் மோசம். அதெல்லாம் சிங்கிளா இருந்தா ஓட்டிடலாம். இது ரோடு ரொம்ப மோசம். ஏ ப்ரோ, அதோட இது மோசம் தானே? இது ரொம்ப மோசம். இது ரொம்ப பயங்கர மோசம். சூப்பர். மலையே ஏறி இறங்கிட்டோம். மலையே தான் அதே மாதிரி பார்த்ததான். ஆனால் கல் இந்த அளவுக்குலாம் ஓகே ஓகே ஓகே. கல் நிறையா அடினா கீழே அடி விழுந்துருக்கோம். அதெல்லாம் பப்பாளி நல்லா எனக்கே நான் 2 மணி நேரத்து ஸ்லிப் ஆகி தான் கீழே தான் ப்ரோ. ஸ்லிப் ஆனால் கீழே தான் விழுவிடும், அந்த மாதிரி தான் இருந்தது. ரியாஸை தூக்கி போட்டு போயிருக்கணும், சம்பவமாக இருக்கும். ஒரு 8 கிலோமீட்டரு ஓகே காய்ஸ், பயங்கர டயர்டில் இருக்கேன். என்னால் சுத்தமாக முடியல, பயங்கர பசியாக இருக்குது. ஸோ நான் போய் ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு vlog இதோட என் பண்ண போகிறேன். இப்போயே என் பண்ணிடுறேங்க. நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. ஓகேங்க, பாய்.